Hi friends, welcome to Namaku sorutha முக்கியம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் கேக் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்கிரீம் கேக்கு தேவையான பொருட்கள்: பவுடர் சுகர், மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பால், condensed milk, எண்ணெய், பட்டர், லெமன், வெனிலா எசன்ஸ். இதோடைய அளவுலாம் உங்களுக்கு டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பால்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் பால் உங்களுக்கு வெதுவெதுப்பா இருக்கணும், ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர், இது கூட பவுடர் சுகர், அப்புறம் எண்ணெய். நான் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். condensed milk, பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றிக்கோங்க. அடுத்து மைதா மாவு, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கலக்கிக்கோங்க போட்டு. எல்லா பாலையும் இப்போ திருப்பி ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதில் 1/3 அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டு குட்டிக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும், அதான் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான், எல்லா திங்ஸையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிட்டோம். நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நீங்க பண்றீங்களா? பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த பாத்திரத்தில் தான் நான் இப்போ கேக் செய்ய போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். இதுக்கு மேல இப்ப மைதா மாவு டஸ்ட் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. கிண்ணத்தை இந்த மாதிரி கீழே தட்டிடுங்க. அப்போ தான் அது ஈவனாகும், உள்ளே இருக்கிற ஏரும் வெளியே வந்துடும். குக்கரை சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு லேயர் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்ச ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை நல்லா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு குக்கர் ஸ்டாண்டு போட்டு அது மேலே நம்ம கிண்ணத்தை வச்சிடலாம். குக்கரை நல்லா மூடிக்கணும். ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா பேப்பர் வச்சு அடைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 to 40 மினிட்ஸ் வேக வைங்க. முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. கேக் வெளியே எடுத்துட்டேன். இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்போது கேக் வந்துடும். நல்லா கூல் டவுன் பண்ணிட்டேன். அதை நான் ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற லேயர், இந்த ப்ரௌன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டு குட்டி கொஞ்சம் கேக்கை கட் பண்ணிட்டாரு. அதனால தான் கேக் எப்படி இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதில் நான் 2 லேயர்ஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸில் எவ்வளோ பெருசு வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு இங்கே கத்தி வச்சு நல்லா இப்படி கட் பண்ணிக்கணும். சுற்றி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ டெப்த்து கத்தி உள்ள போகணும். அவ்வளோதான். இப்போது
இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு இந்த அரிசி மூட்டையெல்லாம் கட்டி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ண லேயருக்குள்ளார இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. சுற்றி 2 சைடும் ஃபுல்லாக நம்ம இந்த கயிறை உள்ளே விட்டுருவோம். கயிறை உள்ளே விட்டுட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு 2 லேயர் வந்துடும். அவ்வளோதான், கேக் கட் ஆகிடுச்சு. இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். நாங்கள் பாதி கேக்கை சாப்பிட்டுட்டோம். ஸோ 3 லேயர் என்ன பண்ண முடியல. அடி லேயரில் சுகர் சிரப் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் பண்ண ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் லேயர் அதே மாதிரியே இது மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் ஃபுல்லாக ஐஸ்கிரீமால் கவர் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரமாக கார்னிஷ் பண்ணிடுறேன். ஒரு 8 hours மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வச்சு கேக்கை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உருகாமல் இருக்கும். 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் நல்லா செட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோர்தா முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.